ஒரு வுடன் ரேக் நம்ம கிச்சன்ல இருந்தா போதுங்க. நம்ம சௌரியத்துக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் அழகா அடுக்கி வச்சுக்கலாங்க. இதை என்ற கிச்சன்ல ஸ்பைஸ் ஜார்ல வைக்கிறதுக்கு வச்சிருக்கிறேங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்கிறனால நம்ம கிச்சன் சின்னதா இருந்தாலும் கவலையே இல்லைங்க. அழுக்கா இருந்ததுங்க, சரி இதுக்கு ஒரு குளியில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி குளிப்பாட்டிட்டு இருக்கிறேங்க. எங்க வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதா இருக்குங்க. அதனால பக்கத்துல இந்த டேபிள போட்டு ரேக் எடுத்து வச்சுட்டேனுங்க. இந்த ரேக்கை நாமளே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுலயே கேட்லாக் கொடுத்துருப்பாங்க, கண்ணில் பார்த்தா கை செஞ்சிருங்க, அதனால கவலை இல்லைங்க. இதை செவுத்துல மாட்டுற மாதிரியே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் செவுத்துல மாட்டலிங்க, அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டேனுங்க. என்னதான் வாடகை கூட இருந்தாலும் செவுத்துல ஆணி அடிக்கிற கொஞ்சம் அங்கலா பார்த்தாங்க இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த பக்கமும் ஆணி அடிக்கலிங்க. எங்கெங்க இருக்குதோ அந்தந்த இடத்துல மட்டும் வேணுங்கிறத மாட்டி வச்சிருக்கிறேங்க. இந்த வுடன் ரேக்கு நான் பிரவுன் கலர்ல வாங்கியிருக்கிறேனுங்க. இதுல ஒயிட் கலர், பிளாக் கலர்னு எல்லாம் அழகழகா இருக்குதுங்க. குவாலிட்டி அருமையா இருக்குதுங்க. இதை கிச்சன்ல தான் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்லைங்க, மல்டி பர்பஸ் ரேக் தான். நம்ம சௌரியத்துக்கு நம்ம எங்க வேணா செவுத்துல மாட்டியும் வச்சுக்கலாங்க, இல்லைன்னா கீழே வச்சுக்கலாங்க. இந்த வுடன் ரேக்கு பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்ல செட் பண்ணி வச்சிருக்கிறேனுங்க. இந்த ஸ்ட்ரிங் லைட் 3 மீட்டர் இருக்குங்க. பேட்டரி போட்டு யூஸ் பண்ற மாதிரி தாங்க இருக்கும். டபுள் சைட் டேப் போட்டு அங்கங்க ஒட்டி வச்சிருக்கிறேனுங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் போச்சுன்னா மெழுகுவத்தி தேட வேண்டியது இல்லைங்க. போன்ல லைட்டை போட்டு இதுல ஆன் பண்ணா போதுங்க. நல்லா வெளிச்சமா இருக்குங்க. இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் டேக் பண்ணி இருக்கிறேனுங்க. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.